अस्मद्गुरुभ्यो नमः, अस्मत्परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். எகெயின் ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த ஏகாதேசியில் எல்லாரையும் பார்த்து சத்சங்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி போன தடவை மலைநாட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லி சமீபத்தில் இந்த கேரள திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்ததை பற்றி பேச ஆரம்பித்தோம். அதில் 2 திவ்ய தேசங்களை பற்றி பேசினேன், திருவித்துவக்கோடு, திருநாவாய். ஸோ அது போக மிச்சம் உள்ள 11 திவ்ய தேசங்களையும் இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள், ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் பெரியாழ்வார் பிறந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து தனியன். அதாவது மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒருத்தர் அந்த பேரை சொன்னாலே அவருடைய திருவடிகளை நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கிறார். அந்த ஊருக்கே அவ்வளவு பெருமையாம். அந்த ஊரை நினச்சாலே அவ்வளவு புண்ணியம், அவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியாழ்வார் ஆழ்வார்களிலே அவர் உபதேச ரத்ன மாலையில் மணவாள மாமுனிகள் சொல்கிறாரு, மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்களை காட்டிலும் பொங்கும் பரிவால் இவர் பெற்றார் பெரியாழ்வார் என்கிற பேர் அப்படின்னு. அதாவது பகவானுக்கே என்ன வந்துடுமோ அப்படின்னு அவர் பதறி அவருக்கே திருஷ்டி எடுக்கிற மாதிரி பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினால அந்த பொங்கும் பரிவை வச்சு தான் அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் கொடுத்தாங்க. சீனியாரிட்டி வச்சு கொடுத்தது கிடையாது, அவருடைய அந்த பொங்கும் பரிவை வச்சு அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. பெரியாழ்வார் 2 பிரபந்தங்களை பாடியிருக்காரு. ஒன்று திருப்பல்லாண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு சொல்லி ஒரு 440 பாசுரங்களும் என்னமோ இருக்குது. ஸோ அதில் நிறைய கண்ணனையோட அனுபவங்கள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாடியிருக்காரு. ஸோ அவர் அதெல்லாம் பாடினதுனால தான் அவருடைய குழந்தையான ஆண்டாள் சின்ன வயசுலேயே அதெல்லாம் கேட்டிருந்தனால கண்ணன் மேலே அளவு கடந்த பக்தியும் அதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக தான் அவள் 2 பிரபந்தங்களை கொடுத்தா. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் கொடுத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு பெரிய ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம், வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியர். அவரும் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் தான் பிறந்திருக்காரு, இதே திருநட்சத்திரத்தில் தான். அவர் யாருன்னா, நம்ம ஆச்சாரிய குரு பரம்பரை பற்றி பேசும்போது பெருமாள்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, ஸ்ரீமன் நாராயணன்ட்டு. அப்புறம் பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள், அதுக்கப்புறம் ராமானுஜர் நடுநாயகமாக இருப்பார். ஒரு ஹாரத்தில் நடுவில் டாலர் மாதிரி ராமானுஜர் கீழே இருப்பார் நடுவில். அதுக்கப்புறம் எம்பார், நஞ்சியர், நம்பிள்ளை அப்படின்னு ஒரு முக்கியமான ஆச்சாரியன் வருவார். அந்த நம்பிள்ளையோட சிஷ்யர் தான் வடக்கு திருவீதி பிள்ளை. நம்பிள்ளைக்கு அவர் காலக்ஷேபம் பண்ணுறதுல கிங்கு நம்பிள்ளை. ஸோ அவர் காலக்ஷேப கோஷ்டியில் அவ்வளவு கூட்டம் இருக்குமா. ஸோ ஸ்ரீரங்கத்தில் அவர் காலக்ஷேபம் பண்ணும்போது அதை பார்க்குறவங்க கேட்பாங்களாம், இது என்ன நம்பிள்ளை கோஷ்டியா நம்பெருமாள் கோஷ்டியா, பெருமாள் எழும்போது வர்ற கூட்டத்தை விட இங்கே ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவருக்கு நிறைய சிஷ்யர்கள், அதில் முக்கியமான சிஷ்யர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, இவர் வடக்கு திருவீதி பிள்ளை. இவரை ஏன் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்கிறாங்கன்னா, பெரியவாச்சான் பிள்ளையோட இயற்பெயரும் கிருஷ்ணபாதர் தான், இவருடைய பேரும் கிருஷ்ணர் தானா. ஸோ அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இவர் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு திருவீதியில் இருந்தாராம், அதனால் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு பேர் வச்சுட்டாங்க. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி பெரிய குறிப்புகள் இல்லை, ஆனால் அவர் என்ன கைங்கரியங்கள் பண்ணாருங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது.
நம்பிள்ளை வந்து திருவாய்மொழிக்கு, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சாதிச்சு இல்லை காலக்ஷேபம் பண்ணுறதை அவர் பெரிய கைங்கரியமாக வச்சுருந்துருக்கார். அதுக்கு முன்னாடி பிறந்த 4 வியாக்கியான கிரந்தங்களையும் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஈடு 36,000 படின்னு ஒரு பெரிய கிரந்தத்தை வந்து நம்பிள்ளை வந்து சாதிச்சிருக்கார். ஸோ அவர் வந்து கங்கை பிரவாகம் மாதிரி பேசுவாராம் நம்பிள்ளை. அவர் பேசினதெல்லாம் இவர் வந்து பட்டோலைப்படுத்தினாராம், எழுதினாராம். சில பேர் என்ன நினைப்பாங்க, அவர் பேச பேச அவர் ஷார்ட் ஹேண்ட் மாதிரி இவரே அப்படியே எழுதினாரு அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் அவருடைய அந்த ஈடு பங்கிகளை பார்த்தோம்னா, பங்கினா அந்த பேராகிராஃபாக அதோட அமைப்பை பார்க்கும்போது ஒருத்தர் பேசும்போது நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்காது. அவர் பேசுகிறத உள்வாங்கி இவர் வந்து தன்னுடைய ஸ்டைலில் அதே விஷயத்தை ஈடுபடுத்தியிருக்காரு. ஸோ அதனால தான் ஈடு 36,000 படிக்கு அவ்வளவு ஏற்றம். ஸோ திருவாய்மொழியை கற்றுக்கணும்னா உலகத்தில் எங்கே காலக்ஷேபம் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து ஈடு 36,000 படி வச்சு தான் சேவிப்பாங்க, அதை வச்சு தான் படிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வடக்கு திருவீதி பிள்ளை வந்து பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ஸோ மணவாள மாமுனிகளே உபதேசர் மாத்திரமாலையில் தெள்ளியதான் நம்பிள்ளை செப்பு நல்நெறிக்கு வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை ஈடு 36,000 படி சாத்தினார் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். மணவாள மாமுனிகள் வள்ளல்ங்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு தான் கொடுத்தாரு, வேற யாருக்கும் கொடுக்கல. வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் பண்ணியிருக்க கைங்கரியம் அவ்வளோ பெரிய கைங்கரியம், அதுக்கு ஏற்றம் கொடுக்கணுங்கிறதுக்காக வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவர் ரொம்ப முக்கியமான. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, எப்போவோ இருந்த ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனை பற்றி நம்ம இன்னைக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இன் அதர் வேர்ட்ஸ், ஆச்சாரியர்களோட திருநட்சத்திரத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடி அவங்கள நினச்சி இது பண்ணணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லார் மனசுலையும் தோணும். ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க இவங்கெல்லாம், அவங்களுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோமே ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய கிரந்தம் இருக்குது. அதில் வந்து எல்லா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள கொள்கைகள், கோட்பாடுகள், நம்பிக்கைகள், எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் ஸ்ரீவசன பூஷணங்கிற கிரந்தத்தில். அதில் கடைசியில் வர்ற சாப்டரில் வந்து ஒரு அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஒரு சூழ்நிலை என்னன்னா, சுவாபிமானத்தால் ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்டவனுக்கு ஆச்சாரிய அபிமானத்தை தவிர விறகில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை. என்ன அர்த்தம் என்னன்னா, சுவாபிமானம்னா ஈகோ, நான்கிற அகங்காரம், சுய அபிமானத்தை தான் சுவாபிமானம்னு சொல்கிறோம். இந்த சுவாபிமானத்தை பகவான் வந்து நம்ம எல்லாருக்குமே அருள் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். மழை பெய்யும் போது இந்த இடத்துல பெய்வேன், இந்த இடத்துல பெய்ய மாட்டேன், இங்கே உள்ளவன் சரி கிடையாது அப்படின்னெல்லாம் பார்க்குறது இல்லை. மழை எல்லாருக்கும் பெய்யும். ஆனால் அந்த மழை தண்ணீரை யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகமும் அருளும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான் அந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இதாகும். ஸோ நமக்கு அகங்காரமும் மகமாகாரமும் இருந்த நான் எனதுங்கிற அந்த எண்ணம் இருந்ததுன்னா பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதைத்தான் சுவாபிமானத்தால் பகவத் ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்டவனுக்கு, நம்மெல்லாம் அந்த மாதிரி தானே இருக்கோம். எல்லாருக்குமே சுவாபிமானத்தால் ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்டவனுக்கு ஆச்சாரிய அபிமானத்தை தவிர விறகில்லை அப்படிங்கிறது அந்த சூத்திரம். அந்த ஆச்சாரிய அபிமானம், அது பகவானுடைய அனுகிரகம் வந்து நம்ம சுவாபிமானத்தினால குலைஞ்சு போயிடுது, அது எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது. ஆனால் அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அது கை கொடுக்குமா. ஏன்னா ஆச்சாரியன் வந்து
நம்ம குற்றம் குறைகளோடு இருக்கோங்கிறது நல்லா தெரிஞ்சு அதையே ஒரு தகுதியாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறனால ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பகவத் அனுகிரகத்தை விட ஏற்றம். ஸோ ஸ்ரீவர்ஷன பூஷணத்தில் கடைசியில் சொல்கிற சூத்திரம் என்னென்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரிய அபிமானம் தான் அல்டிமேட் மீன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ ஏற்றம் இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மட்டும் இல்லை, எல்லா சம்பிரதாயத்துலேயுமே ஆச்சாரியர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கு நம்ம எப்போவுமே மரியாதை கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் நான். இந்த ஆச்சாரிய அபிமானம் ஏன் முக்கியம், பகவத் அனுகிரகத்தை விட ஆச்சாரிய அனுகிரகம் ஏங்கிறது இந்த புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு ஆச்சாரியன். இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு சொந்த ஊர் பூந்தமல்லி, சென்னை பக்கத்தில் பூந்தமல்லி. அங்கேருந்து அவர் தோட்டம் வச்சு பூக்களை எல்லாம் இது பண்ணி டெய்லி மாலை தொடுத்து அங்கேருந்து நடந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு மாலை சாத்தி ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம், வீசுவார், சாமரம் வீசிக்கிட்டு. ஸோ அவர் ரொம்ப நாள் இந்த கைங்கரியம் பண்ணனால பெருமாள் உகந்து, பெருமாள் அர்ச்சா ரூபத்தில் இருக்கும்போது பேச மாட்டார், யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஆனால் தன் அர்ச்சா சமாதியையும் குலைச்சிக்கிட்டு திருக்கச்சி நம்பியோட பேசுவாராம், சம்பாஷணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பெருமாள். ஸோ டெய்லி அவர் சாமரம் வீசும்போது இவர் எதாவது கேட்பாராம், பெருமாள் எதாவது சொல்லுவாராம், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் ராமானுஜருக்கு கூட அவருக்கு இருந்த 6 சந்தேகங்களை திருக்கச்சி நம்பிகிட்ட சொல்லி அவர் அந்த 6 வார்த்தைகளை பதில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருக்கச்சி நம்பி சொன்னாராம், சுவாமி, நான் இன்னைக்கு காலையில் பூனமல்லியிலேருந்து இங்கே நடந்து வரும்போது வழியில் நான் பார்த்தேன், ஒரு கிராமத்தான், நான் நடந்து வர்றேன், நான் மிதிச்சிட்டு வர்ற மண்ணை எடுத்து அவன் பூசிக்கிட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணான். அந்த மாதிரி என் மேலே ஒரு அபிமானமும் பக்தியும் வச்சுருக்கான் அப்படின்னு திருக்கச்சி நம்பி பெருமாள்கிட்ட சொன்னாராம். பெருமாள் அப்படியா, அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். உடனே திருக்கச்சி நம்பி கேட்டாராம், அப்போ எனக்கு அப்படின்னு கேட்டாராம். பெருமாள் டக்குன்னு, உனக்கு நான் எதுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்வளவு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை தவிர நான் வேறு எதையும் நினைக்கிறதில்ல, சொல்கிறதில்ல, செய்கிறதில்ல, எனக்கு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு, நீ எனக்கு கைங்கரியம் பண்ண, என் அடியார்களுக்கு நீ என்ன பண்ண? நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு சாமரம் வீசினேன்னு, நீ வீசினாய், நான் பேசினேன், அதுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டாராம் பெருமாள். அப்போ தான் திருக்கச்சி நம்பிகளுக்கு புரிஞ்சுதான், ஓ, பகவத் கைங்கரியம் மட்டும் பண்ணால் பத்தாது, பகவானுடைய அடியார்களுக்கு, இப்போ ஆச்சாரியர்கள்லாம் யார், அவங்கெல்லாம் பகவான் அடியார்கள் தானே. ஸோ அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணால் தான் பகவானுக்கு பிரீத்தி ஏற்படும். அந்த பிரீத்தினால தான் நமக்கு மோட்சம் கிடைக்குமே ஒழிய, நம்ம டைரெக்டாக பகவான்கிட்ட கைங்கரியம் பண்ணி மோட்சத்தை எதிர்பார்க்குறது நடக்காத காரியம்னு புரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து திருக்கோஷ்டியூர் போய் திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிற ஆச்சாரியன்ட்ட 6 மாதம் கைங்கரியம் பண்ணி அவர் அழியன் நம் பையலால் அம்மா திருமாலையில் ஒரு பாசுரம் வரும், தொண்டரில் பொடியாருன்னு வரும், அழியன் நம் பையல்னா என்னென்ன நம்ம சொல்லுவோமே, நம்ம பையன். சார் நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருதுன்னா நம்ம பையன்ப்பா, அவனுக்கு நம்ம கண்டிப்பாக எதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழியன் நம் பையல் என்றால் அப்படின்னு அந்த பாசுரத்துலேயே அப்படியே வரும். அது என்ன காட்டுதுன்னா, அந்த மாதிரி ஒரு அபிமானம் ஆச்சாரியனுக்கு தந்த சிஷ்யன் மேலே வரணுமா. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய அபிமானம் இருந்தால் தான் நமக்கு சரணாகதி சித்திக்கும், மோட்சமும் பலிக்கும். இந்த முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கதை. ஸோ ஆச்சாரியர்களை நம்ம ஏன் கொண்டாடணுங்கிறதுக்கு இந்த இது. சரி, நம்ம கண்டினியூஷன் பண்ணுவோம். நம்ம போன வாட்டி மலைநாட்டு திருப்பதியில் திருவித்துவக்கோடு, திருநாவாய் 2 ஊர்
ஊரை பற்றி பார்த்தோம். திருநாவாயில் வந்து ஒரு ஒரு சின்ன ஐதீகம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு வீல் மூவ் ஆன். திருநாவாய்க்கு வந்து நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்காரு. நாயகி பாவத்தில் தாயார் பாசுரம் மாதிரி. அதில் வந்து ஒரு பாசுரம் வருது. அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினாருக்கு வெறிதன் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகையுண்டு கொலோ கொடியேற்கே. கொடியேற்கேன்னா என்னுடைய கொடி போன்ற என் மகளுக்கு குறுக்கும் வகையுண்டு கொலோ அப்படின்னா திருநாவாய்க்கு போகிற நாள் வந்து குறுகி அதை சீக்கிரம் போக முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாசுரம் வருது. ஸோ குறுக்கும் வகை உண்டு கொலோன்னா சீக்கிரம் போகிறதுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த அந்த அர்த்தம் வருது. ஸோ ராமானுஜர் தன்னுடைய அடியார்களோட திருநாவாய் சேவிக்கிறதுக்காக போனாராம். போகும்போது வழியில் அந்த காலத்தில் நடந்தானே போகணும். போகும்போது வழி கட்டிக்கிட்டே போயிருக்காரு. எப்படி போகணும் எங்கே இருக்குது திருநாவாய் கோவில் எங்கே இருக்குன்னா அங்கே மலையாளம் தானே பேசுவாங்க. குறுக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். மலையாளத்தில் குறுக்கும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதான் அங்கே போனால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் குறுக்கும்னு சொன்னாங்களாம். ஸோ குறுக்கும்னு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ராமானுஜர் சொன்னாராம். ஸோ இவங்கெல்லாம் குறுக்கும்னு சொல்கிறாங்க, அதனால தான் நம்மாழ்வார் குறுக்கும் வகையுண்டு கொலோ அப்படின்னு பாடியிருக்காரு போல் அப்படின்னு இந்த பாசுரத்தை கோட் பண்ணி சொன்னாராம். ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உடையவர் அங்கே போயிருக்காருங்கிறதுக்கு இந்த ஐதீகத்தை வச்சு சொல்லுவாங்க. ஸோ திருநாவாய் சேவிச்சுட்டு நாங்கள் சேவித்தப்போ சாயந்தரம் 6:30 மணி ஆயிடுச்சு. அங்கே பரதப்புழா நதியில் இறங்கி புரோக்ஷனம் பண்ணி ஐடியலாக குளிச்சிருக்கணும், ஆனால் இருட்டிருச்சு. அதனால் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து குருவாயூர் பக்கம்தான். ஸோ குருவாயூர் போய் ½ அன் ஹவரில் குருவாயூர் போயிட்டு அங்கே தங்கி குருவாயூர் கிருஷ்ணனை ராத்திரியும் ஒரு வாட்டி சேவித்தோம். விடிக்காலையில் 3:30 மணிக்கு ஒரு தரிசனம். ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமாக இருந்தது. குருவாயூர் திவ்ய தேசம் இல்லைன்னாலும் ஒரு முக்கியமான அபிமான ஸ்தலம். ஸோ அங்கே வந்து அவசியம் போய் சேவிக்கணும். நாராயணியம் பிறந்த ஊர், நாராயண பட்டாத்திரி பிறந்த ஊர், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ குருவாயூரில் காலையில் சேவை முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணால் திருமூலிக்களம் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம். திருமூலிக்களம் அங்கே வந்து பெருமாள் லக்ஷ்மண பெருமாள்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது லக்ஷ்மணனுக்கு, ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கு அது ரொம்ப விருப்பமான ஒரு இடம். லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு மனக்குறை இருந்ததாம். என்னென்னா, ராமன் காட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஊரை விட்டு வந்து அந்த பஞ்சவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பரதன் வந்து கூப்பிட வர்றான். அதான் அண்ணா, நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு போக முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், நீங்கள் வந்து ஆட்சி எடுத்துங்க, எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறப்போ ராமர் வந்து சொல்கிறாரு, நான் அப்பாவுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் வனவாசம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு அவர் இது பண்ணும்போது, பரதன் வந்து ராமரை பார்க்க வரும்போது பரதன் கூட அயோத்தியாவிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் சோல்ஜர்ஸ். ஸோ அவங்களோட வர்றதை பார்த்து தூரத்துலேருந்து பார்த்த லக்ஷ்மணனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சான். இவன் பரதன் வந்து ராமனை அடிக்கிறதுக்காக இத்தனை பேரை கூப்பிட்டு விட்றான் போல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீறி, ஆதிசேஷனோட அவதாரம்ல பயங்கரமாக சீறி சத்தம் போட்டான். ராமர் தான் பொறுமையாரு, அவன் பக்கத்தில் வந்து என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு. பக்கத்தில் வந்ததுன்னா பரதனை பார்த்தா அவன் கண்ணீரும் கம்பளையுமா அவன் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு, இவன் சண்டை போட வரல, இவன் வந்து கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த கோவத்தில் திட்டுனதில் லக்ஷ்மணனுக்கு வந்து அந்த ஒரு அபச்சாரப்பட்டுட்டோமே, பரதன் வந்து எவ்வளோ ஒரு பெரிய சிறந்த அடியவன், அவனை வந்து நான் தப்பாக நினச்சி பேசிட்டேனே அப்படின்னு பரதன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இந்த இடத்துல தான், இந்த திருமூலிக்களத்தில் தான்.
ஸோ பரதன் வந்து அதனாலலாம் நீ மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, நீ ராமனுடைய நல்லதுக்காகத்தானே அவனை ராமர் நம்ம அண்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே நீ அப்படி நினச்ச. ஸோ அதனால் நீ இப்படியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னாலும். ஸோ அந்த இடத்துல அந்த திருமூலி களத்தில் அங்கே உள்ள பெருமாள் திருமூலி களத்தான் அப்படின்னு சொல்லி தான் நம்மாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார், திருமூலி களத்தான். ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து லக்ஷ்மண பெருமாள்னு தான் சொல்கிறாங்க. அங்கே எழுதி போட்டிருக்கதே ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள்னு தான் எழுதி போட்டிருக்காங்க. அந்த பெருமாளுக்கே பேர் லக்ஷ்மண பெருமாள் தான். திருமூலிக்களத்துக்கு வந்து திருமங்கை ஆழ்வாரும் பாசுரம் பாடியிருக்காரு, நம்மாழ்வாரும் பாடியிருக்காரு. இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இங்கே திருமங்கை ஆழ்வாருங்கிறனால திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தையே நம்ம சேவிக்கலாம். திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை பாடியிருக்காரு. அதில் கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம், சரம பிரபந்தம் சொல்லுவாங்க, தான் கடைசி பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை பாடி முடிக்கிற போது அவருக்கு மோட்சம் கிடைச்சதா சொல்கிறாங்க. ஸோ அதில் 10வது பாசுரம், பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னானாய் என்னல் அல்லால் என்றறிவேன் ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூலி களத்தானாய் முதலானாயே அப்படிங்கிறது அந்த பாசனம், 10வது பாசனம். ஸோ இந்த பாசனத்தில் வந்து பின்னானார் வணங்கும் சோதி திருமூலி களத்தானாய் அப்படின்னு, அதாவது பின்னாடி வர்றவங்கள் நம்மளை மாதிரி நம்மெல்லாம் இப்போ தானே வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது. ஸோ பின்னானார் வணங்கும் சோதி திருமூலி களத்தானே அப்படின்னு திருமூலி களத்தானை வந்து ஒரு மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. இதில் இந்த யானைன்னு வரும், வடவானாய் குடபாலானாய் தென்னானாய்னா திருமாலிருஞ்சோலை பெருமாளை தென்னானாய் தெற்கில் இருக்கிறனால தென்னானாய், வடவானாய்னா திருவேங்கடம், ஆமாம் திருவேங்கட பெருமாளை வந்து வடவானாய், குடபாலானாய் குடக்குன்னா மேற்கு. ஸோ குடக்கில் அந்த இக்கு வந்து கடை குறைப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் கணக்கு. கடை குறைச்ச குடதிசை முடியை வைத்து குணதிசை பானது நீட்டின்னு வருது, அதே மாதிரி தான் இது. குடபாலானாய்னா மேற்கில் உள்ள யானை, மேற்கில் உள்ளது திருக்கண்ணபுரம் உங்கள் ஊர். ஆமாம் திருக்கண்ணபுரம் தான் மேற்கில் இருக்குது. குடபாலானாய் குணபாத மதையானாய், குணம்னா குணக்குங்கிறது கிழக்கில் உள்ளது வந்து ஸ்ரீரங்கம். திருக்கண்ணபுரத்தோட கம்பேர் பண்ணும்போது சாரி மாற்றி சொல்லிட்டேன், குடக்குங்கிறது கிழக்கு. ஸோ கிழக்கில் உள்ளது திருக்கண்ணபுரம், குணதிசைங்கிறது மேற்கில் உள்ளது ஸ்ரீரங்கம். மாற்றி சொல்லிட்டேன், குடக்குங்கிறது கிழக்கு, குணக்குங்கிறது தான் மேற்கு. ஸோ 4 சம்பிரதாயத்தில் வந்து இந்த 4 திவ்ய தேசங்களும் முக்கியம். திருமலை, திருமாலிருஞ்சோலை, திருக்கண்ணபுரம், ஸ்ரீரங்கம், இந்த 4. ஸோ இந்த திருமூலி களத்தில் வந்து பெருமாளுக்கு பேர் திருமூலி களத்தான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தியில். அவருக்கு ஸ்ரீசுக்திநாதன்னே ஒரு பேர் இருக்குது. அங்கே வந்து ஸ்ரீசுக்திநாதன் சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாரித மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் மகரிஷி. அவர் தவம் பண்ணி பெருமாள் அனுகிரகத்தை பெற்று பெருமாள் வந்து அவரை 3 கிரந்தங்களை எழுத சொன்னாராம். வர்ணாசிரம தர்மம், யோக சாஸ்திரம், திருமந்திரம், இந்த 3 பற்றி அவர் எழுதினாராம் ஸ்ரீசுக்தி. ஸோ அதனால் ஸ்ரீசுக்திநாதன், தமிழில் திருமொழிக்களம் அப்படின்னு பேர் இருந்ததான். ஸோ இந்த திருமொழிக்களம்ங்கிறது தான் பின்னாடி மருவி திருமூலிக்களம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ திருமூலிக்களம், ஆமாம் லக்ஷ்மணன் இந்த பரதனுக்காக இது பண்ணி இந்த கோயிலை அவர் கட்டினனால லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு பேர், திருமூலிக்களம். ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம். ஸோ அங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி கொச்சி பக்கத்தில் தான் திருக்காட்கரை. இப்போ வந்து அது சிட்டி லிமிட்ஸுக்குள்ளேயே வந்துருச்சு. முந்தி வந்து கொச்சி எர்ணாகுளம் பக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா
ஊருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திருக்காட்கரைன்னு ஒரு திவ்ய தேசம், ஒரு பெரிய ஃபீல்டில் நடுவில் இந்த கோயில். ஸோ மலையாள தமிழ் பேர்லேயே இருக்கு. ஆழ்வார்கள் பாடினது தானே. அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. தமிழ் சேரநாடு. ஸோ திருக்காட்கரைன்னு தமிழில் சொல்கிறோம். அங்கே உள்ளவங்க வந்து திருக்காக்கரா அப்படிங்கிறாங்க. திருக்காக்கரா மலையாளத்தில் திருக்காக்கரான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து திருக்காட்கரை. ஸோ திருக்காட்கரையில் வந்து பெருமாள் வந்து வாமனமூர்த்தியாக இருக்கார். நின்ற கோலம்தான் வாமனமூர்த்தி. ஸோ வாமனமூர்த்தி கதை எல்லாருக்கும் தெரியும். மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனோட ஹிரண்யகசிபு அந்த பரம்பரையில் வந்தவன். ஹிரண்யகசிபுவை கொன்ன பின்னாடி பெருமாள் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்றாரு பிரகலாதன்ட்ட. உங்கள் அப்பாவை உன் கண்ணு முன்னாடியே நான் கொன்னுட்டேன், இனிமேல் உன் பரம்பரையில் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஸோ மகாபலி அந்த பரம்பரையில் வந்தவன் தான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் கர்வத்தோடு எல்லாரையும் தேவர்களையெல்லாம் துன்பம் படுத்தும்போது அவங்ககிட்ட வந்து இந்த மூவடி மண் கேட்டு எல்லா முதலடியில் உலகத்தையெல்லாம் அளந்துடுறாரு, 2வது அடியில் விண்ணுலகத்தெல்லாம் அளந்துடுறாரு, 3வது அடிக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிறப்போ அவன் வந்து தன் தவறை உணர்ந்து என் தலை மேலே வைங்க அப்படின்னு சொல்லி அவன் குனிஞ்சிடறான். ஸோ அவன் தலை மேலே காலை வச்சு அவனை அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு பாதாள லோகத்துக்கு அவனை அரசனாக்கிடுறாரு. ஸோ அந்த மகாபலி வந்து அப்போ வந்து ஒரு வரம் கேட்குறானா, வருஷத்துக்கு ஒரு நாள் நான் மேலே வந்து என்னுடைய ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னு வரம் கேட்குறானா. பெரும்பாலும் சரின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் நீ வந்து, ஆமாம் அதுதான் ஓணம்னு கொண்டாடுறாங்க, திருவோணம். அந்த திருவோணத்தன்னைக்கு அவன் வந்து வெளியே வந்து அந்த ராஜா மகாபலி சக்கரவர்த்தி வந்து பார்க்குறதா ஒரு ஐதீகம். அங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், இந்த நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்காரு திருக்காட்கரைக்கு. காட்கரையப்பன் அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. காட்கரையப்பன். அங்கே வந்து 2 விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த ஓணம் பண்டிகை அங்கே தான். இன்னொன்று வந்து நேந்திரம் பழம். அந்த ஊரில் வந்து ஒருத்தர் வந்து வாழை மரத்தை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாழைத்தோப்பு. அந்த காலத்தில் இப்போ சிட்டி மாதிரி இருக்குது, அந்த காலத்தில் வாழைத்தோப்பு போட்டிருந்தாங்க. வாழைத்தோப்பில் வாழை கொலை தள்ளவே இல்லையா. என்னடா இப்படி அப்படின்னு ரொம்ப நொந்து போய் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு, பெருமாள் வந்து தன்னுடைய நேத்திரம்னா கண், ஸோ கண் பார்வையினால் அவர் கடாட்சத்தினால அந்த வாழை மரங்கள்லாம் கொலை தள்ளிச்சான். ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததும். அதான் அது அவருடைய நேத்திர கடாட்சத்தினால அது வந்ததுனால நேத்திரம் பழம் அப்படின்னு வந்து அது நேந்திரம் பழம்னு ஆயிடுச்சு. ஸோ நேந்திரங்காய் சிப்ஸுன்னு நம்ம சாப்பிட்றோமே, அது வந்து பெருமாளுடைய கடைக்கண் பார்வை கடாட்சத்தினால வந்ததுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது தேங்காய் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா நமக்கு அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏகாதசி அன்னைக்கு. சரி, அங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போனால் திருக்கடித்தானம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. இந்த திருக்கடித்தானம்ங்கிறது அங்கே வந்து பெருமாள் வந்து அற்புத நாராயணன் சொல்கிறாங்க. அற்புத நாராயணன் பேர் திருநாமம். அதாவது திருக்கடித்தானம். கடினா 2 அர்த்தம் தமிழில். கடினா ஒன்று பரிமளம், வாசனை. ஸோ வாசனைன்னு சொல்லலாம். கடினா ஒரு நாளிகை, 24 நிமிஷம். இப்போ திருக்கடிகைன்னு சொல்கிறோம், சோளிங்கர் 24 நிமிஷம் ஒரு நாளிகை, அதான் திருக்கடிகைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த கடித்தானத்துலேயும் ஒரு நாளிகை இருந்தால் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நாங்கள் அங்கே போனப்போ சாயந்தரம் 4 மணி இருக்கும். 5 மணிக்கு தான் அங்கே சாயந்தரம் கதவு திறக்கலாம். ஸோ 1 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ 2 நாளைக்கு மேலேயே இருந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே. ஸோ பெருமாள் வந்து ரொம்ப ஏகாந்தமாக சேவை சாதிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயில் வந்து சகாதேவன் கட்டின கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாண்டவர்களுக்கும் மலைநாட்டு திவ்ய தேசங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்தல புராணத்தில் பாண்டவர்களை கோட் பண்ணி இதனால் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சகாதேவன்
கட்டின கோயில் இந்த திருக்கடித்தானம். நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்காரு. எல்லியும் காலையும் அப்படின்னு தொடங்குற ஒரு பதிகத்தில் வரும். ஸோ இந்த பாசுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா டைம் ஆகிடும். ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே செங்கனூர் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் ஒரு பெரிய இப்போ சிட்டி மாதிரி ஆயிடுச்சு அது. அதை சுற்றி ஒரு 4 திவ்ய தேசம் இருக்குது. ஸோ அந்த திருக்கடித்தானமாக அது பக்கத்தில் தான். அங்கேருந்து 15 மினிட்ஸ் டிரைவில் வந்து திருவல்லவாழ். அங்கே வந்து திருவல்லவா அப்படிங்கிறாங்க. திருவல்லவாழ் அப்படிங்கிறது ஆழ்வார்கள் சொன்ன பேர். அங்கே உள்ளவங்க வந்து வல்லவா அப்படிங்கிறாங்க, திருவல்லவா. அங்கே பெருமாள் வந்து கோலப்பிரான்ங்கிறது திருநாமம். இது எல்லா இடத்துலையுமே 10 திவ்ய தேசத்துலேயும் பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் இருக்கார். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சங்கு சக்கரம் வச்சுருப்பார். வலது கையில் வந்து கதையும், இடது கையில் வந்து அந்த தாமரை புஷ்பத்தையும் வச்சுருப்பார். ஒரே மாதிரி தான் இருப்பார் பெருமாள் எல்லா ஊர்லேயும். பேர் தான் மாறும். குருவாயூர்லேயும் அதே மாதிரி தான் இருப்பார். ஸோ ஒரே மாதிரி திருமேனி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வல்லவாழில் வந்து கோலப்பிரான், ஸ்ரீ வல்லபன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பேர். அது என்ன, அதாவது தமிழில் ஸ்ரீ வல்லபன்னா திருவாழ் மார்பன் அப்படின்னு பேர். அதாவது பெரிய பிராட்டி வந்து மாரில் இருக்கிறது திருவாழ் மார்பன். அங்கே வந்து ஸ்தலபுராணம் என்னென்னா, மங்களத்தம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதம் இருந்து துவாதேசி பாரணப்போ ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு தான் அவங்க விரதத்தை முடிப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தோலகாசுரன் ஒரு அசுரன் வந்து அதுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடையூறு பண்ணி அந்த அம்மா அந்த விரதத்தை முடிக்காத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அம்மா வந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டதுமே பெருமாள் வந்து அந்த அசுரனை அழித்து அவரும் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்தாராம். ஸோ பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்து அவனை இது பண்ணிவிட்டு அந்த துவாதசி பாரணை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இந்த அம்மாவும் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அந்த மான் தோல் மூடிட்டு வந்திருக்காரு பெருமாள். ஸோ அது குனிஞ்சு வாங்கும்போது மான் தோல் விலகி மார் தெரிஞ்சிடும், பெருமாளோட மார். அந்த மாரில் வந்து தாயார் இருக்கிறத அந்த அம்மா பார்த்தாங்களாம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், இது வந்து பெருமாளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ கோலப்பிரான், திருவாழ் மார்பன் அப்படின்னு தமிழில் பேர். ஆமாம், நம்மாழ்வார் 11 பாசுரங்கள். ஸோ அங்கேருந்து ஒரு 30 நிமிஷம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணோம்னா திருவாரன் விளை அப்படிங்கிறது தமிழ் பேர். வாரன் விழா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில். வாரன் விழாங்கிற திவ்ய தேசம். திருவாரன் விழாவில் வந்து திருக்குறளப்பன், நம்மாழ்வார் சாத்தின திருநாமம் வந்து திருக்குறளப்பன். அங்கே வந்து பார்த்தசாரதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை பார்த்தசாரதி மீசையோடு இருக்கார் அங்கே. வாரன் விழாவில் வந்து பார்த்தசாரதி பெருமாள். இந்த பெருமாளை வந்து அர்ஜுனன் இந்த கோயிலை கட்டினான். ஏன்னா அர்ஜுனன் வந்து கர்ணனை கொன்றது வந்து அது நியாயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு குறை இருந்திருக்கு. அதாவது கர்ணன் கடைசியில் என்ன ஆச்சு, தேர் வந்து சகதியில் மாட்டிடுது. ஸோ அவனால் சண்டை போட முடியல. ஸோ இறங்கி அந்த தேரை தூக்கி நிறுத்தணும். ஸோ அப்போ வந்து அவன் அர்ஜுனன்ட்ட கேட்டானான், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என்னுடைய தேரை வந்து நான் சகதியிலேருந்து வெளியே எடுத்து இது பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ நம்ம சண்டை போடலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கர்ணர் சொன்னான். ஆனால் அவன் கீழே இறங்கி அது தூக்கிட்டு இருக்கும்போதே அர்ஜுனன் வந்து பானத்தை விட்டு அவனை கொண்டுறான். அஃப்கோர்ஸ் கண்ணன் சொல்லித்தான் அவன் செய்கிறார். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அன்ஜஸ்டிஸாக அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்ததான் அர்ஜுனனுக்கு. ஸோ அந்த கவலையை வந்து பெருமாள் தீர்த்து வச்சாங்க. நீ அப்படியெல்லாம் நினைக்காத, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், நான் என்ன சொல்கிறேனோ
அதுதான் தர்மம். நான் சொன்ன மாதிரி தானே நீ கேட்ட, அதனால் உனக்கு வந்து எந்த பாவமும் கிடையாது அப்படின்னு சொன்னனால அர்ஜுனன் வந்து பெருமாளுக்கு கோயில் கட்டி பார்த்தசாரதி அப்படின்னு பேர் வச்சு திருக்குறளப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் திருக்குறளப்பன், திருவாரன் விளக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான், 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணால் திருச்சிற்றாற்று திருச்செங்கனூர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. இல்லை சின்ன சின்ன கோயில் தான். ஆமாம், ஸ்டைல் வந்து கேரளா ஸ்டைலா தமிழ்நாடு எல்லாமே கேரளா ஸ்டைல் தான். எல்லாமே அம்பலம் தான். சின்ன சின்னதாக தான் இருக்கும். எய்தர் ரவுண்டாக மேலே கோன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா குளோபை பாதியாக வச்ச மாதிரி இருக்கும். பின்ன வெளியே வந்து வெளிப்பிரகாரத்தில் வந்து அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வரிசையாக அந்த இதெல்லாம் இருக்கும். நிறைய வுட்டில் தான் கட்டியிருப்பாங்க, கல் கம்மி தான், வுட்டில் தான் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. விசாலமான வாசல்கள்லாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக நெருக்கடியாக இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துல அவை போகிற மாதிரி இருக்கும், படியேறி போகிற மாதிரி இருக்கும். பராமரிப்பெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல பிரமாதமாக இருக்குது. ஸோ திருச்சிற்றாற்று திருச்செங்கனூர் வந்து பெருமாள் பேர் வந்து இமயவரப்பன். இது வந்து இந்த கோயிலை வந்து தர்மர், மூத்தவர் தர்மர் யுதிஷ்டர், அவர் கட்டின கோயிலாம். தர்மருக்கு என்ன குறைனா, அவர் வந்து தன்னுடைய குரு துரோணர் சாகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேனே. ஸோ அந்த மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது துரோணரை வந்து யாராலையும் வெல்ல முடியாது, அவ்வளவு ஆக்ரோஷமாக அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்ணன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறார். அஸ்வத்தாம ஹதபுஜக, துரோணரோட பையன் பேர் அஸ்வத்தாமன். ஸோ அஸ்வத்தாமன்ங்கிற யானை செத்துருச்சு அப்படின்னு தர்மர்கிட்ட சொல்கிறார். அவர் சொல்லும்போது அஸ்வத்தாமன்கிறப்போ சும்மா இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஹதகுஞ்சகங்கிறப்போ சங்கு இது பண்ணிடுறாரு கிருஷ்ணர். ஸோ துரோணர் காதில் அதுக்கப்புறம் என்ன சொன்னாருங்கிறது கேட்கல, அஸ்வத்தாமங்கிறது மட்டும்தான் கேட்டுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காகி நின்றுறாரு, என் பையன் போயிட்டானா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஷாக்காகி நிற்கும்போது அர்ஜுன் இது அம்பு விட சொல்லி அவரை இது பண்ணிடுறாங்க. ஸோ தர்மர் அவர் வந்து துரோணர் வந்து வேறு யார்ட்டையும் கேட்கல, அவருக்கு தெரியும் யுதிஷ்டிரர் வந்து பொய் சொல்ல மாட்டார். ஸோ யுதிஷ்டிரர்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் தர்மர் வந்து சொல்லியிருக்காரு அஸ்வத்தாம ஹதகுஞ்சகன், அதை ஃபுல்லாக காதில் விழாத மாதிரி கண்ணன் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் பண்ணது கண்ணன்னாலும் தர்மருக்கு ஒரு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ என்னால் குரு வந்து இந்த மாதிரி ஆயிட்டாரு, எனக்கு அந்த பாவம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கும் கண்ணன் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நான் சொன்ன மாதிரி தானே நீ இது பண்ண. ஸோ போற்றுவார் போட்டலும் தூற்றுவார் தூற்றலும் எனக்கு தான் வரப்போகுது, நீ ஏன் கவலைப்படுற அப்படி. ஸோ அந்த தர்மர் வந்து பெருமாளுக்காக கட்டின கோயில் தான் இந்த திருச்சிற்றாற்று திருச்செங்கனூர். ஸோ பாண்டவர்கள் 5 பேருமே அந்த பக்கத்தில் திருச்சிற்றாறுங்கிற அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே வந்து பெருமாளுக்கு இது பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து இந்த இமயவரப்பன்னு சொன்னாங்கல்ல, இங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த 5 பஞ்ச பாண்டவர்களையும் அவர் அனுகிரகிச்சனால கையில் சங்கு சக்கரம் வந்து வலது கையில் இருக்கும், சங்கு வந்து இடது கையில் இருக்கும். இந்த இடத்துல வந்து இடம் மாதிரி இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருந்தேன் அப்போ அங்கே போயிருந்தப்போ, அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும். சங்கு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கும், சக்கரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். ஆமாம், இமயவரப்பன். அது சந்தோஷத்தில் அவர் இந்த மாதிரி காய் மாறி இருந்துச்சான். இப்போ திருக்கோயிலூரில் கூட உலகளந்த பெருமாள் திருக்கோயில், அங்கே வந்து திருக்கோயில் அங்கே வந்து சங்கு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கும், பார்த்துனீங்கன்னா தெரியும். இதே மாதிரி அங்கேயும் கை மாறி இருக்கும். ஸோ அது திருச்சிற்றாற்று திருச்செங்கனூர். எகெயின் நம்மாழ்வார் வந்து 11 பாசுரங்கள் பாடியிருக்கார். ஸோ அங்கேருந்து ஒரு அன்னைக்கு அது அப்போவே மணி 7 ஆயிடுச்சு சாயந்தரம். ஸோ அதோட அன்னைக்கு இது முடிஞ்சுது. அங்கேருந்து 20 மினிட்ஸ் தூரத்தில் திருவன்வண்டூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் திவ்ய தேசம் தான். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் கோயிலுக்கு போய் சேவித்தோம்.
ஸோ திருவன்வண்டூருங்கிறது ஒரு மலையாள திவ்ய தேசம், மலைநாட்டு திவ்ய தேசம். அங்கே பெருமாளுக்கு திருநாமம் பாம்பனையப்பன், பாம்பனையப்பன் ஆர் கமலநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாரதர் வந்து கலகத்துக்கு பேர் போனவர். அவர் ஒரு வாட்டி வந்து அவருடைய கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. பட் சில சமயம் அவர் கொஞ்சம் குசும்பு பண்ணியிருப்பார் போல். ஒரு ஒரு வாட்டி பிரம்மன்கிட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது பிரம்மன் கோவப்பட்டு சாபம் கொடுத்துட்டாங்க நாரதருக்கு. ஸோ அந்த நாரதர் தன்னுடைய சாபத்தை இது பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து தவம் இருந்து பெருமாள்கிட்ட பாப விமோச்சனம் வாங்கிட்டாராம். பெருமாள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி நாரதீய புராணம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் உள்ள ஒரு கிரந்தத்தை பாட வச்சாராம். ஸோ திருவன்வண்டூர் திருப்பாண்டவனும், அதாவது பாண்டவர்களுடைய எல்லாருமே நகுலன் கட்டின ஊருன்னு கோயில்னு சொன்னாங்க. திருவன்வண்டூர் திவ்ய தேசம் வந்து நகுலன், சகாதேவனுக்கு முன்னாடி நகுலன் அவர் கட்டின கோயில். ஸோ அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் திருப்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ திருப்புலியூரில் வந்து பெருமாள் திருநாமம் மாயப்பிரான். ஸோ மாயப்பிரான் கோயில், அது திருப்புலியூர். சிறுபுலியூர்னு ஒரு திவ்ய தேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாயவரம் பக்கத்தில் இருக்குது. அருள்மா கடல்னு சொல்லி கிடந்த கோலத்தில் ரொம்ப சின்ன மூர்த்தியாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். பெரிய பெரிய மூர்த்திகளெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருவட்டார்லேயும் திருவனந்தபுரத்துலேயும். பட் அந்த சிறுபுலியூர் மாயவரம் பக்கத்தில் இருக்கிறது அந்த திவ்ய தேசத்தில் வந்து அருள்மா கடல்னு சொல்லி ரொம்ப சின்ன சிறுபுலியூர்லேருந்து தானே உங்கள் ஆச்சாரியன். ஸோ அது சிறுபுலியூர், இது வந்து திருப்புலியூர். திருப்புலியூர் அது புலியூருங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, அந்த ஸ்தலபுராணத்தில் ரிஷாதர்பின்னு ஒரு அரசன் இருந்தானா அங்கே. அவன் வந்து நிறைய கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருந்தனால பஞ்சம் வந்துருச்சான் அந்த நாட்டில். ஸோ அந்த பஞ்சம் போகிறதுக்கு ரிஷிகளுக்கு தானம் கொடுத்தா அது சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்த ரிஷிகள் அந்த ஊர் பக்கம் வரும்போது அவங்கள கூப்பிட்டு தானம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அரசன். இவன் வந்து மோசமானவன் தெரிஞ்சு அவங்க வந்து வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து எப்படியாவது அவங்கள வாங்க வைக்கணும்னு சொல்லி வாழைப்பழத்தில் இந்த கோல்ட் பாரெல்லாம் உள்ள குத்தி வாழைப்பழத்தை அந்த பழம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான். ரிஷிகள்னால் இந்த ஞான திருஷ்டியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். ஸோ அவங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி இது பண்ணதுமே அவன் ஒரு பெண் பிசாசை ஏவி விட்டான். நான் கொடுக்குற தானத்தை நீங்கள் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் பிசாசை ஏவினப்போ அவன் பெருமாளை அவங்க அந்த சப்த ரிஷிகள் வேண்டிக்கிட்டப்போ பெருமாள் வந்து இந்திரனை புலி வடிவில் அனுப்பிச்சு அந்த பிசாசையும் அந்த அரசனையும் கொண்டாங்க. ஸோ அந்த புலி வடிவில் வந்து கொண்டனால திருப்புலியூர் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு பேர். பீமன் கட்டின கோயில்னு சொன்னாங்க. அதுக்கு அடையாளமாக பீமனோட கதை, ஒரு பெரிய சைஸில் கதை ஒன்று இருக்குது முன்னாடி. ஆமாம், அந்த கோயில் முன்னாடி திருப்புலியூர். நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் 3 திவ்ய தேசம், மலைநாட்டு திவ்ய தேசத்தில் 3 திவ்ய தேசத்துக்கு திருமங்கை ஆழ்வார் 1-2 பாசனம் வரும். இப்போ நம்ம அந்த குடபாலானாய் மதவானாயின்னு பார்த்தோம், திருநெடுந்தாண்டக பாசனம், அந்த மாதிரி அங்கங்கே 2-3 வரும். பட் நம்மாழ்வார் தான் பெரும்பாலும் பாடியிருக்கார். ஸோ திருப்புலியூர்லேருந்து லாங் ஜேர்னி வயா கொல்லம் 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வி கேம் டு திருவட்டார், தமிழ்நாட்டுக்குள்ளே. மலைநாட்டு திவ்ய தேசம் தான், ஆனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது திருவட்டாறு. ஆதிகேசவ பெருமாள், கிடந்த கோலம், புஜங்க சயனம், பெரிய திருமேனி, 3 வாசல் இருக்கும். திருவடியை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசல், திருநாபியை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசல், திருமுக மண்டலத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசல், 3 வாசல். மேற்கு நோக்கி திருமுக மண்டலம். அதனால் என்னென்னா, இப்போ பெரும்பாலும் கிடந்த கோலத்தில் உள்ள பெருமாள் வந்து கிழக்கு நோக்கி தான் இருப்பார். கிழக்கு நோக்கி இருக்கும்போதே அவருடைய திருமுகம் வந்து நமக்கு லெஃப்டில் இருக்கும், திருவடி வந்து வலது பக்கம். ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீரங்கம் பத்மநாப சுவாமி, ஆமாம் பத்மநாப சுவாமி கூட அப்படி தான்.
கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் திருமுகம் இருக்கும், வலது பக்கம் திருவடி இருக்கும். ஆனால் திருவட்டாரில் வந்து மேற்கு நோக்கிய அதாவது திருமுகம் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறனால திருமுகம் வந்து நமக்கு வலது பக்கம் இருக்கும், திருவடி வந்து இடது பக்கம் இருக்கும். அந்த மாதிரி 2 இடத்துல இருக்குது. காஞ்சிபுரத்தில் திருவெக்கா அப்படின்னு ஒரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோத்தாஹாரி பெருமாள். அந்த பெருமாளும் இதே மாதிரி மேற்கு நோக்கி திருமுக மண்டலம்னால நம்ம போய் சேவிக்கும்போது திருமுகம் வந்து வலது பக்கமும் நமக்கு வலது பக்கமும் திருவடி வந்து இடது பக்கம். ஆனால் மற்றபடி எல்லா கிடந்த கோலத்துலேயும் கிழக்கு நோக்கி திருமுகம் தான். ஸ்ரீரங்கம் மாதிரி தான் இருக்கும் மற்ற ஊரில் எல்லாம். ஸோ அது ஒரு விசேஷம். இங்கே நம்மாழ்வார் வந்து 11 பாசுரம் பாடியிருக்காரு. அருள் பெறுவார் அடியாருன்னு சொல்லி. இந்த 10 பாசுரத்தை வச்சே நம்ம ஒரு பிரவச்சனம் பண்ணலாம். அவ்வளவு அற்புதமான பாசுரம், நிறைய சம்பிரதாய விஷயங்கள் இந்த இந்த பாசுரங்களில் இருக்குது. ஸோ திருவட்டாறு ஸ்தல புராணம் என்னென்ன வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்தலம். திருவாட்டாறு அப்படிங்கிறது தான் திருவட்டாறுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். என்ன அந்த கதை என்னன்னா, கேசிங்கிற ஒரு அரக்கனை வந்து பெருமாள் சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி அவன் மேலே படுத்துக்கிறான். அந்த இடம்தான் இந்த ஊர். ஸோ அந்த கேசிங்கிறவன் பூமிக்கு அடியில் போயிருக்கான், அவன் மேலே பெருமாள் படுத்திருக்காரு. அந்த கேசியோட மனைவி வந்து தன்னுடைய கணவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக கங்கையையும் தாமிரபரணி நதியையும் வேண்டிக்கிறான். ஸோ வேண்டிக்கும் போது அவங்க 2 பேரும் அந்த கங்கை நதியும் தாமிரபரணி நதியும் போன்னு பெரிய வெள்ளமாக வர்றாங்க. பெருமாளை அந்த வெள்ளத்தில் அடித்து தள்ளிட்டா கேசி எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறது இது. ஸோ இந்த பெரிய வெள்ளம் வரும்போது பூமாதேவி வந்து அந்த இடத்த பெருமாளை அப்படியே தூக்கி பிடிச்சாங்க. ஸோ அந்த இடம் மேடாயிருச்சு. அந்த இடம் திடீர்னு மேடானதில் அந்த வந்த ஆறு வந்து பிரிஞ்சு வளைஞ்சு போனதான். அதனால் திருவாட்டாறு மாலை மாதிரி. ஸ்ரீரங்கத்தில் எப்படி காவேரி கொள்ளிடமும் மாலை மாதிரி போகுதோ அதே மாதிரி திருவட்டாறுலையும் அந்த ஆறு 2ஆக பிரிஞ்சு நடுவில் மேடாக இருக்கும். அந்த மேட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. நம்ம இப்போ போனோம்னா கூட நிறைய படி ஏறிப்போம். ஸோ மேடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுதான். ஸோ அதனால் அந்த கேசி வந்து வெளியே வர முடியலை. பெருமாள் வந்து ஆதி கேசவனா அங்கே வந்து சேவை சாதிச்சுருக்கார். ஸோ சிறந்த வரப்பிரசாதி, மோட்சம் கொடுக்குற அளவுக்கு அந்த பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஸோ ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் திருவட்டார். ஸோ ஆமாம், அது வழக்கில் வந்து லோக்கலில் வந்து திருவட்டார் அப்படிங்கிறாங்க. திருவாட்டாருங்கிறது தான் இயற்கை கன்னியாகுமரியை தாண்டி அங்கே மலையாளம் போகிற வழியில். கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயில் நடுவில் கன்னியாகுமரி டு நாகர்கோயில் திருவட்டார். ஸோ அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் திருப்பி நாகர்கோயில் டுவர்ட்ஸ் திருவாண்டம் வரும்போது 45 நிமிஷத்தில் திருவன் பரிசாரம் அப்படின்னு ஒரு ஊர். திருவன் பரிசாரம்ங்கிறது திருப்பதி சாரம்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு திவ்ய தேசம். பெருமாள் வந்து அங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்கார். திருவாள் மார்பன், அவர் பேரே திருவாள் மார்பன். திருவன் பரிசாரத்தில் என்ன விசேஷம்னா, நம்மாழ்வாருடைய அம்மா உடையநங்கை அவங்களுக்கு சொந்த ஊர் அது. ஸோ நம்மாழ்வாருக்கு அது பாட்டி வீடு அந்த ஊர் திருவன் பரிசாரம். திருவாள் மார்பன் சொல்லி அமர்ந்த கோலத்தில் இருக்கார். திருவாள் மார்பன் எப்போ இருந்து தாயாருக்கு மார்பில் போய் உட்கார்ந்தான்னு நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரண்யகசிபு கொன்ன பின்னாடி அந்த உக்ரம் குறையாமல் இருந்தப்போ தாயார் வந்து மடியில் உட்காந்தான்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர் சாந்தமாயிடுறார். அப்போ இருந்து தாயார் வந்து மார்லேயே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த திருவாள் மார்பன் அப்படிங்கிற பேர் வந்து அந்த நரசிம்ம பெருமாளை குறிக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் இருந்தால் தாயார் வந்து மார்லேயே இருக்காங்க. இது எல்லாமே
சுயம்பு இது அதாவது க்ஷேத்திரம் வந்து இது ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபார்ம் ஆனது. யாரும் பெருமாள் வந்து வாட்டர் சுயம்பக ஆமாம் ஆமாம், முக்கால்வாசி அந்த மாதிரி தான். இந்த புனருத்தானம் பண்ணது, இந்த கோயிலாக கட்டினது, அதெல்லாம் தான் மற்றவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பஞ்சபாண்டவர்கள் கட்டினதுல பெருமாள் ஆவி அதாவது உருவானது சுயம்பக்தமா கோயில் வாசத்துல கட்டுக்கார். ஆமாம், அதில் இந்த இந்த ஒரு ஒரு திருமூலிக்களம் சொன்னாங்கல்ல, திருமூலிக்களம், அந்த பெருமாளை வந்து பெரும்பாலும் மலைநாட்டு திவ்ய தேசத்தில் பட்டாச்சாரியர்கள் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த நம்பூதிரிகள் வந்து மென் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஆனால் அந்த ஊரில் இருந்த பட்டாச்சாரியார் மலையாளி தான், அவர் ரொம்ப நல்லா பேசினார். எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போய் கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சு இந்த சலபிராணம்லாம் சொல்லி இன்னொரு விஷயமும் சொன்னார். திப்பு சுல்தான் வந்து படையெடுத்து வரும்போது அந்த ஊரில் உள்ள பெருமாள் விக்கிரகத்தை பின்னப்படுத்திட்டாங்க, கை உடைஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் அவெல்லாம் போன பின்னாடி காலங்கள் மாறி வேறு ராஜாக்கள் வந்தப்போ இந்த மாதிரி பெருமாள் பின்னப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அதை இது பண்ணுறதுக்காக வெள்ளியில் ஒரு கவசம் செஞ்சு சாத்தினாங்களாம். ஆனால் அது வெள்ளி கவசம் சாத்தின கொஞ்ச நாள்லேயே திருடு போயிடுச்சான். ஸோ திருடு போனதுமே பிரஸ்னம் பார்த்துருக்காங்க. இந்த மலையாளிஸில் பிரஸ்னம் பார்ப்பாங்கள்ல, அது பார்த்தப்போ என்ன தெரிஞ்சதான்னா பெருமாளுக்கு வந்து கவசம் சாத்திக்கிறதுல இஷ்டம் இல்லை, ஸோ எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் பின்னப்பட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. திருமூலிக்களத்தில் அந்த கோயில் பட்டாச்சாரியார் சொன்னார். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்? திருவன் பரிசாரத்தில் இருக்கோம். நம்ம திருவன் பரிசாரம், திருக்குறளப்பன் அப்படிங்கிற ஒரு பேர், திருவாள் மார்பன்கிறது பிரசல்யமான பேர். ஸோ நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்குது, வருவார் செல்வார் அப்படின்னு ஒரு பாசுரம். திருவன் அவர் வந்து திருவன் பரிசாரம் அப்படின்னு தான் பாடியிருக்காரு நம்மாழ்வார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து 3/4 மணி நேரம் தான் திருவனந்தபுரம் கடைசி 13வது திவ்ய தேசம். ஸோ அங்கே வந்து காலையில் போய் ரொம்ப அற்புதமாக சேவையாச்சு. அனந்த பத்மநாபன் பெருமாள் பேர். அனந்த பத்மநாபன் புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருமுகம். ஸோ இடது பக்கம்தான் திருமுகம், திருவடி அந்த பக்கம் இருக்கும். அங்கே வந்து என்ன ஸ்தலபுராணம் என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகர யோகின்னு ஒரு முனிவர் இருந்தார் அங்கே. அவர் வந்து இந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருமாள் வந்து ஒரு குழந்தை வடிவில் வந்து அவர் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சால கிராமத்தை எடுத்து முழுங்கிட்டாராம் பெருமாள். ஸோ இவர் வந்து கோவப்பட்டு துரத்திட்டு போயிருக்காரு, யாருன்னு தெரியாமல். இந்த குழந்தை யார், இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு. அவர் ஓடி போய் ஒரு மரப்பொந்தில் நுழைஞ்சிக்கிட்டாராம் பெருமாள். ஸோ அந்த மரம் இவர் பக்கத்தில் போனதுமே மரம் சாஞ்சு அந்த மரத்துலேருந்து சயன கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுத்தாராம். உடனே இந்த முனிவர் வந்து, நீ எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும், இங்கே காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதுனால அனந்த சாயனராக அங்கேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கார் அப்படின்னு அங்கே சலப்புறோம். நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. ஆமாம், பத்மநாப சுவாமி, அனந்த பத்மநாப சுவாமி 3 துவாரமாக இருக்கும். போயிருக்கேன். ஆமாம், இது அந்த கோயிலில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐதீகம் என்னென்னா, நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்காரு திருவனந்தபுரத்துக்கு. அதில் வந்து ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் வந்து நம்மாழ்வாருக்கு அப்புறம் பெரிய கேப்பு, யாருமே இல்லை, 4000மும் காணா போயிடுச்சு, லுப்தமாயிருச்சு. ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ ஒரே 10 பாசுரம் தான், 6ஆம் அமுதே அடியேன் உடலம் அப்படின்னு சொல்லி குழந்தை கும்பகோணத்தில் சேவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த 10 பாசுரத்தை கேட்டுட்டு நாதமுனிகள் அதை தேடிட்டு போய் கண்ணினும் சுருத்தாம்பு 12,000 தடவை சேவிச்சு அப்புறம் நம்மாழ்வார் பிரதிட்சமாகி அவர் எல்லா 4,000த்தையும் திருப்பி வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாதமுனிகள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு இந்த, அதாவது பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார்னு வந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய கேப் ஆகி நாதமுனிகள்கிட்ட இருந்து தான் குரு பரம்பரை கண்டினியூ ஆகும், ஸ்டார்ட் ஆகும் நம்ம இதில், நம்ம ஹிஸ்டாரிக்கலாக. அப்படி பார்க்கும்போது நாதமுனிகளோட பேரன் தான் ஆளவந்தார். ஸோ ஆளவந்தார் ராஜாவாக இருந்திருக்காரு. அவருக்கு இதில் பெருசாக நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த நாட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர் கொடுத்துட்டு போயிருக்காரு எல்லாத்தையும். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம், பகவத்கீதை, ராமாயணம், அந்த யோக சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து என் பேரன்கிட்ட கொடு, பேரன் சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ மணக்கால் நம்பி சிஷ்யர் அவர் தான் இந்த இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கீரையை கொடுத்து அவர் கவனத்தை இது பண்ணி அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தார். ஸோ ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி 4,000த்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, பகவத்கீதையும் சொல்லி கொடுத்துட்டாரு. யோக சாஸ்திரத்தை கேட்டிருக்காரு ஆளவந்தார், எனக்கு யோக சாஸ்திரம்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. யோக சாஸ்திரம் நீ என்ன பண்ண, குறுகை காலப்பன் அப்படின்னு இன்னொரு ஆச்சாரியர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிடுறாரு. மணக்கால் நம்பி அவருக்கு ரெஃபர். ஸோ ஆளவந்தார் குறுகை காலப்பன்ட்டு போய் வேண்டிக்கிறாரு, எனக்கு யோக சாஸ்திரம் சொல்லிக்கணும். அவர் அப்படியா, சரி, நான் இந்த மாதத்தில் இந்த டேட்டில் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. நீ அன்னைக்கு வா, அன்னைக்கு நான் உனக்கு யோக சாஸ்திரம் சொல்லித்தரேன். ஆளவந்தாரும் சரின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் இந்த சீட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்படி வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் தான் அவர் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வருஷம் அத்தியாயன உற்சவம், இந்த மார்கழி மாதம் ராப்பத்து பகல் 10 நடக்குதுல, அப்போ அரையர்கள் சேவிப்பாங்க, பாசனங்களை சேவித்து அபிநயம் பிடிச்சி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆளவந்தார் அந்த கோயிலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, அரையர் சேவையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அரையர்கள் இந்த திருவனந்தபுரத்து 10 பாசுரங்களை சேவித்து அபிநயம் பிடிச்சி காட்டுறாங்களாம். அதில் ஒரு பாசுரம், கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம் அப்படின்னு நம்மாழ்வார். அதாவது அர்த்தம் என்னென்னா, அனந்தபுரத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை நடமினோ நடமினோ நமர்கள் உள்ளீர். நமர்கள்னா தொண்டர், அடியவர்களாக உள்ளவங்க, நமர்கள் உள்ளீர் அடியவர்களாக உள்ளவங்க. நடமினோ லெட்ஸ் கோ, நடமினோனா லெட்ஸ் கோ லிட்ரலி. நாம் உமக்கரிய சொன்னோம், உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நடங்க, அங்கே போய் அனந்தபுரத்தில் படமுடை அரவில், அதாவது படம் எடுத்துக்கிட்டு இருக்க பாம்பில் படுத்திருக்க பள்ளி பயின்றவன் பாதத்தை காண நடமினோ அப்படின்னு அபிநயம் பிடிச்சி அந்த அரையர்கள் ஆளவந்தார் பக்கத்தில் அவர் கண்ணை பார்த்து அபிநயம் பிடிச்சி காட்டினாங்களாம். இப்போ ஆளவந்தாருக்கு அது ஓஹோ இது பெருமாளோட நியமனம் போல், நம்ம அங்கே போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாராம். சரி, நடமினோ நமர்கள் உள்ளிருந்த உடனே சரி நம்மெல்லாம் போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிஷ்யர்களை கூட்டிகிட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவனந்தபுரத்து, அந்த காலத்தில் நடந்தானே போனோம். ஸோ கோஷ்டியாக நடந்து போய் திருவனந்தபுரத்தில் போய் சேவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும்போது அந்த சீட் எடுத்து பார்த்தா அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டு அன்னைக்காம். இவர் உட்கார்ந்துருக்கிறது திருவனந்தபுரத்தில், அவர் குறுகை காவலப்பன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸோ அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் போகலைன்னா அவர் சொல்லித்தர மாட்டார். ஸோ அப்போ ஆளவந்தார் விசனப்பட்டாராம், நம்ம கையில் புஷ்பக விமானம் இல்லாமல் போயிடுச்சேன், புஷ்பக விமானம் இருந்திருந்தால் பறந்து போயாவது நம்ம யோக சாஸ்திரத்தை கற்றுருக்கலாம். சரி, பெருமாளுக்கு யோக சாஸ்திரத்தை தேவையில்லைன்னு நான்
நினைக்கிறார் போல, சங்கல்பம், பகவத் சங்கல்பம் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த யோக சாஸ்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து பிரமாணம்னா இதிகாச புராணங்கள், பகவத்கீதை, ஆழ்வார் பாசுரங்கள், இதுதான் நமக்கு பிரமாணம். இதைத்தான் ஆளவந்தார் நமக்கு பெற்றுக் கொடுத்தாரு. இதை தவிர மற்ற இந்த மந்திரம், மாயம், இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாயாஜாலம் பண்ணுறது, இந்த அந்த ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய ஆச்சாரியன், அவர் எந்த விதமான மேஜிக் வேலையெல்லாம் பண்ணதே கிடையாது. அதாவது அவர் உபதேசம் தான் பண்ணுவாரே ஒழிய எந்த விதமான இந்த அமானுஷ வேலைகள்லாம் பண்ணி காமிச்சது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஞானத்தினால தான் நமக்கு மோட்சம் தானே ஒழிய பக்தி ரூபாவன ஞானம் தான் நமக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்கும். வேறு எந்த சாதனத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறது தான். அதனாலேயே நம்ம ஆளவந்தாருக்கு அந்த யோக சாஸ்திரம் கிடைக்காமலே போயிடுச்சு. இது திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு அந்த பாசுரத்தை ஒட்டி வர்ற ஒரு ஐதீகம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நேராக போயிட்டு வந்த மாதிரி